ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலைல எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல செடிக்கு தான் தண்ணி ஊற்றின வேலை. ஏன்னா செடி அது நல்லா துளுத்து வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை தான் அது நல்லா அழகாக துளுத்து வந்திருக்க பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. அதை தண்ணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீ குடிக்க வந்தேன். டீ போட்டுட்டு முதல்ல டீ குடிச்சிட்டா தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பாவனை பண்ணியே இருக்கும். டீ குடிச்சிட்டா பாதி இப்போ தான் சுறுசுறுப்பாக நம்மளுக்கும் வேலையாக ஆகும். இன்றைக்கி ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். முதல்ல டீ போட்டு குடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு. முதல்ல வீடெல்லாம் பெருக்கிட்டு, முன்னாடி இருந்த வீடு சின்ன வீடு இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பெருக்கிறதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கிறதுக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று நான் கடலூருக்கு போயிருந்தேன் கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக. நாளைக்கு ஆர்ட்ரு எனக்கு ப்ரௌனி, அதனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக அந்த விஸ்கும் இந்த உடஞ்சிருச்சு. அந்த விஸ்க்கு, பிவிசி பாக்ஸு, கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்பவுமே கோயம்புத்தூரில் தான் ஆர்ட்ரு பண்ணுவேன். அது சிப்பிங் சார்ஜ் இருக்கனால சரின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் போனாங்க. அவங்க கூடயே போய் நானும் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வாங்கி முதல்ல எடுத்து வச்சிருவோம் ஒரு பக்கம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட ரெடி ஆகிடுவோம். தோசை தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். தோசையும் பட்டை மிளகாய் போட்டு சட்னி தான் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி. இப்போ தோசை தம்பி சாப்பிட்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு தான் நான் தோசை சுட்டுருக்கேன். முதல்ல சாப்பிட்டு வேலையை முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு 2 தோசை போட்டுக்கிட்டேன். இப்போ காலைல டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. லன்ச் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே என்ன செய்கிறது யோசிச்சே பாதி நாள் போயிடும் போல இருக்குது. ஸ்கூல் டைமாக இருந்தால் ஏதோ செஞ்சு அனுப்பி விட்டுறோம். லீவர் டைமாக இருக்கிறனால தான் நம்மளுக்கும் சோம்பேறி ஆகிடுது. சரி, டிஃபனை சாப்பிட்டுட்டு முதல்ல துணியை மிஷின்லேருந்து எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளியெலாம் கழட்டி வச்சுருந்தோம். புளியை எடுத்து காய வச்சிடலான்னு சொல்லி சரி புளியை எடுத்து காய வச்சு, ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது அப்படியே வச்சா பூச்சி வந்துடும். அதனால் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். அப்புறம் இது மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் டைம் இருந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸ்லாம் நான் கழுவி வெயிலில் வச்சுருவேன். ஏன்னா பிள்ளைங்க காலைல 7 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6:30 தான் வராங்க. அதனால் காய வைக்க முடியாது. இதை மாதிரி வெயிலில் காய வச்சுருவேன். நீங்களும் இதை மாதிரி வெயிலில் காய வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.